வெல்கம் டு அவர் சேனல் FBM சமையலன் கோலம். இன்றைக்கான கார்டனிங் வீடியோவில் வெள்ளரி விதை போட போகிறோம். எப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டுறோம். நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெள்ளரி விதை விதைக்க போகிறோம். அதுக்கு மண்வெட்டி எடுத்துக்கிறேன். மண்வெட்டி எடுத்துக்கிட்டு நல்லா வெயில் வர இடமா பார்த்து இப்படி நோண்டிக்கணும். மண்ணை நோண்டி குழியாக்கிக்கிட்டு அதில் வெள்ளரி விதை எதோ இருக்குது பாருங்க. வெள்ளரி விதை இருக்குது. இதை எடுத்து அதை கையால் மண்ணை அப்படி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் குழி மாரி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு அதில் அப்படியே வெள்ளரி விதையை அப்படியே தூவிக்கணும். கையால் எடுத்து அப்படியே தூவிக்கணும். தூவிக்கிட்டு பாதி தான் போட்டிருக்கேன். பாக்கி பாதியை வேறு இடத்துல போடலான்னு இருக்கிறேன். மண்ணை போட்டு மூடிடணும். அப்படியே விதையை போட்டுட்டு மண்ணை போட்டு அந்த மண்ணை எடுத்து போட்டு நல்லா தள்ளி விட்டு மண்ணை போட்டு நல்லா மூடிடணும். விதை வெளியில் தெரியாத அளவுக்கு மூடிடணும். விதை போடுறதா இருந்தாலும் எந்த ஒரு செடி நடுறதா இருந்தாலும் காலை நேரத்தில் தான் செய்யணும், இல்லை சாயந்தர நேரத்தில் செய்யணும். மத்தியான நேரத்தில் செய்யக்கூடாது. ஏன்னா வெயில் நேரத்தில் செய்யும்போது மண் சூடாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். விதையை போட்டு மூடியாச்சு. தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே பரங்கி விதை இப்போ வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள். 3 நாளைக்கு அப்புறம் வெள்ளரி இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கு பாருங்க. இப்போ 1 வாரம் ஆகிட்டு வெள்ளரி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்கு. அந்த வெள்ளரி விதையில பாதி வரை பேலன்ஸ் இருக்குல்ல, அதை நான் கொல்லை பக்கம் போட போகிறேன். எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மண்ணை மாரி மம்புட்டியால் வெட்டிக்கணும். நல்லா வெட்டி பொலன்னு எடுத்துக்கணும். வெள்ளரி விதையை தூவிக்கணும். இந்த மாரி தூவிக்கிட்டு மண்ணை போட்டு மூடிக்கணும். நல்லா மண்ணை தள்ளி விட்டு மூடிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விடணும். கீழே நல்லா அப்படியே டேரெக்டாக ஊற்றக்கூடாது. கையில் வச்சு தெளித்து விடணும். இல்லாட்டின்னா விதை வெளியில் வந்துடும். அதுக்காக தான் கையால் தெளித்து விடணும் தண்ணியை. பொதுவாக செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது எப்படின்னாக்கா ஒன்று காலை நேரத்தில் ஊற்றணும், இல்லை சாயந்தரம் நேரம் ஊற்றணும். மத்தியான நேரத்தில் ஊற்றக்கூடாது. ஏன்னா வெயில் பட்டு சூடாக இருக்கும். அப்போ தண்ணி ஊற்றுனோம்னா வேரை பாதிக்கும். அதனால் சாயந்தரம் ஊற்றணும், இல்லை காலம்பரை ஊற்றணும். 1 வாரம் ஆச்சு. நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்க வெள்ளரி. இதனுடைய வளர்ச்சிகளை அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.